ஃப்ரெண்ட்ஸ், சாரோட சக்ஸஸுக்கு பின்னாடி அவங்களோட மிஸ்ஸஸ் இருக்காங்க. கண்டிப்பா ஒரு சில வார்த்தைகளை பத்தி நீங்க சொல்லுங்க சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பிரதிநிதி லாஃப்டுடைய ஓனர் இவங்க தான். எல்லா கிரெடிட்டும் வந்து அவங்க தான். ஏன்னா இவங்க சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா வந்து நம்ம நிம்மதியா புறாவிட முடியாது. இதுவும் அது இல்லாம எனக்கு ஃபீடிங் கொடுக்கறதுக்கு, மெடிசன் கொடுக்கறதுக்கு, எவ்வளோ நான் வெளியில போகும்போது எனக்கு முக்கியமான ஒர்க் போகும்போது லாஃப்டெல்லாம் இவங்க தான் மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ரொம்ப 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 அதே மாதிரி இப்போ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சார் என்னோட பேசிட்டு இருக்காரு. ஆனா மேடம் வந்துட்டு போயிட்டு புறாக்கு ஸ்டாக் பேர்டுக்கு ஃபீடிங் வைக்கிறாங்க. ஸோ அதுல இருந்து அந்த டெடிகேஷனு, டீம் ஒர்க்கு, அதே மாதிரி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கபலமா இருக்காங்க. கண்டிப்பா. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த ஆண்டே புறா வரும்போது எங்களுக்கே ஆக்சுவலா நம்பிக்கை இல்லை ஆண்டே புறா வரும்ட்டு. ஒரு 3 மணிக்கு கீழே டிவி பார்த்துட்டு இருக்கும்போது மேல போய் பாரு புறா வரும், மேல போய் பாரு, எனக்கு தோணுதுன்றாங்க. ரொம்ப டவுட் தான், கஷ்டம் தான். ஒரு 5:30 அந்த ரேஞ்சு தான் வரும். இல்ல நீ பாரு, இல்ல சிசிடிவி ஆன் பண்ணு, நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு போனை ஆன் பண்ணி வச்சுனாங்க. அப்போ பாத்துனே இருக்காங்க. திடீர்னு ஒரு ஜங்கிலி புறா போட்டு அந்த அளவுக்கு ரொம்ப டெடிகேஷனு, ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க எனக்கு. அவங்க இல்லைன்னா கஷ்டம் தான் எனக்கு. அவங்க கிஷோர் இவங்க 2 பேர்லாம் ரொம்ப எனக்கு இந்த லாஃப்ட் இந்த அளவுக்கு வர்றதுக்கு காரணம்னு ஒரு 2 பேர் தான். சாரோட வின்னிங் சக்சஸ், சாரோட அவங்க மிஸ்ஸஸ் அண்ட் கிஷோர், இவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா சாருக்கு ஒரு பக்கபலமா இருந்து, சார் எங்கன்னா வெளியே போனா கூட பேர்ட்ஸ்க்கு ஃபீடிங்கு எங்கன்னா வச்சு கூட அந்த பேர்டை வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்றாங்க நெக்ஸ்ட் ரேஸ்க்கு. ஏன்னா ஒரு பேர்டு வந்து சார் வந்து வெளியே போயிடுவாரு, திடீர்னு பேர்டு டிராப் ஆகும். அப்படின்ற போது அந்த பேர்ட்ஸ்க்கு வந்து நம்ம ஃபீடிங் தண்ணி வச்சாதான் நம்ம நெக்ஸ்ட் ரேஸ்க்கு நம்ம ரெடி பண்ண முடியும். அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா சாருக்கு 2 பேருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க. இந்த பேர்டு வந்து பாத்தீங்கன்னா சந்திராப்பூர்ல 30th பிளேஸ்மெண்ட், 13வது பிளேஸ்மெண்ட் இந்த பேர்டு. இந்த பேர்டை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த புறா பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து பிறந்தது, ட்ராக்ல பிறந்தது. 700 கிலோமீட்டர் பிறந்தது. சர்டிஃபிகேட் இருக்கு. 400 கிலோமீட்டர்ல வந்து சர்டிஃபிகேட் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா அடிபட்டு வந்து 400 கிலோமீட்டர் அடிபட்டு வந்து தையல் போட்டு அந்த இறப்பை வந்து கிழிஞ்சு வந்தது. அது தையல் போட்டு ரெடி பண்ணி 700 விட்டோம். 700லயும் சர்டிஃபிகேட் பண்ணி ரெடி பண்ணோம். நிறைய பேர் வந்து புறா ஸ்டாக் பண்ணிடுவாங்க. இல்ல, மாயாவை வந்து அப்படிதான் பண்ணோம். அது ஸ்டிச் பண்ணி தான் 1000 வின் பண்ணிச்சு. இதுவும் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணி தான் வந்து ரெடி பண்ணி 700 வின் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் வந்து பேர்டு ரிகவரி ஆகல, அதனால ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்ப இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இது வந்து 785ல சந்திராப்பூர்ல 13வது பிளேஸ்மெண்ட்ல வந்தது. 11 மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு பேர்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓல்டு பேர்ட்ல வந்து ஓல்டு பேர்டு 13வது பிளேஸ். சோ மாயாவோட டைரக்ட் சிஸ்டர். சோ மாயா பேர்டு வந்து பாத்தீங்கன்னா அதோட டைரக்ட் சிஸ்டர். இதுவும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஃபால்கான் அட்டாக் இருந்ததால சார் வந்து பாத்தீங்கன்னா அதை ஸ்டிச் பண்ணி மறுபடியும் ரேஸுக்கு ரெடி ஃபர்ஸ்ட் இயர் விட்டுருக்காரு. நெக்ஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் 13வது பிளேஸ் இந்த பேர்டு வந்து பண்ணிருக்கு. இது வந்து ரொம்ப அந்த பிரெட் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல மாயாவுடைய டைரக்ட் சிஸ்டர் நல்லா வந்து பறக்கும். அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. இப்ப 1000 போட போறோம். இந்த பேர்டு 1000ல கண்டிப்பா இது இன்னும் ஃபார்வர்டா வந்து வின் பண்ணணும்னு நம்புறோம். பார்ப்போம் காட் கிரேஸ் எப்படி இருக்கு. வின் பண்ணுவோம் சார். எங்க சேனல் மூலமா அதுக்கு நாங்க ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் மட்டும் கொஞ்சம் சார். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷார்ட் டு லாங் ஸ்பீட் பண்ற விங் பேட்டர்னு. ஸோ மாயாவோட பிளட் லைன்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டு லாங் வந்து கம்பல்சரி புறா பறக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி இன்னும் வந்து ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தா யங் பேர்ட்ல நல்லா சக்சஸ் கொடுக்கும் கண்டிப்பா. அந்த பிளட் லைன் வந்து யங் பேர்ட்ல வந்து விட்டு கொடுக்காம மனசு விடாம பறக்கும். ஹோமிங் சென்ஸ் அதிகம். வீட்டுக்கு வரணும், ஓனரோட வீட்டுக்கு கண்டிப்பா நம்ம போய் ஆகணும் இந்த டைம்குள்ள அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்கா பேர்ட்ஸ்க்கு வந்துடும். எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா சாரோட ரேசிங் லாஃப்ல வெட்டிங் பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சாரோட ப்ரீடிங் செட்டப். சார் நிறைய ப்ரீடிங் பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா வந்து வாட்டருக்கு ஒரு இது, ஃபீடிங்க்கு ஒரு இது வைப்பாங்க. நீங்க புதுசா பைப் மாதிரி செட் பண்ணிருக்கீங்க, என்னது சார் இது? பாத்தீங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் வந்து கப்ல தான் வச்சிருந்தோம்.
அந்த கப்புல வைக்கிறது என்ன சில மைனஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்தது, கழுவுறது. இந்த இது வாஷிங்க்கே எனக்கு வந்து ஒரு 1 hour ஆயிடும். ஆமா சார், எப்படியோ ஒரு ஆமா, இது 15 கழட்டி 20 மேல இருக்கும்ல சார். ஆமா 18 இது இருக்கு. ஸோ இது கழட்டி கிளீன் பண்ணி எடுத்துட்டு போய் வரணும், எழுந்து வரணும். இது டைம் வந்து எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த பாட்டில்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா கவுத்து வச்சா வர மாதிரி இருக்கும். ஆமா, அந்த ட்ரிங்கர் வச்சு பார்த்தோம். அது என்ன பண்ணா வெயில்ல பட்டு பாசம் பிடிக்குது. ஸோ அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா பாட்டில் கழுவுறது, அதுக்கும் வந்து கிளீனிங். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பண்ணும்போது அந்த பாட்டில் கவுத்து தான் வச்சிருப்பீங்க, இப்போ புதுசா இருக்கு. ஆமா, அதையும் பண்ணி பார்த்தோம். இதுல என்ன ஒரு மேட்டர்னா ரொம்ப டைம் இதுக்கே வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த தண்ணி கிளீனா இருக்கா, காலி ஆயிடுது, அது வந்து திருப்பா நம்ம வெளியே போயிட்டோம்னா லோட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு ஐடியா வந்தது, ஏன் ஆட்டோ ட்ரிங்கர் நம்ம செட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் யோசிச்சு பார்த்து எங்கெங்க ஆன்லைன்ல எல்லாம் பார்த்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, இந்த கப்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குதுன்னு பார்த்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கி அந்த கப் செட் பண்ணிட்டு நார்மல் டியூப் வந்து ப்ளூ கலர் டியூப்ல போட்டு வச்சிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா அதுலயும் பாத்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு தெரிஞ்சுது. அதனால இன்னும் அதை அட்வான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கும் வந்து இந்த மாதிரி வால்வ் வந்து கட் ஆஃப் பண்ணி இப்ப இதுக்கு வேணும்னா தண்ணி மாத்திரம் திறந்து விட்டோம்னா இதுக்கு மாத்திரம் வரும், வேணும்னா மூடிடலாம். இப்ப ஏதோ ஒரு சிக்காவது மெடிசன்ஸ் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் ஒன்னா கொடுக்கணும்னா அந்த மாதிரி இருக்கு. கிளீனிங் வந்து ரொம்ப ஆன் ஆஃப் மாதிரி கொடுத்துடலாம் எல்லாத்துக்கும். அதே மாதிரி இந்த டியூப் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி நிக்காது, எவ்வளவு தண்ணினாலும் போயிடும். இது அந்த ஃபங்கஸ் வந்து பிடிக்காது. கிளீனிங்ன்றது வந்து ரொம்ப ஈஸி, ஒரு 5 minutesல பண்ணிடலாம். ஒரு துணியை எடுத்துட்டு எல்லாம் தண்ணியை மெயின்ல டேங்கை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு தண்ணி காலி ஒரு துணி எடுத்துட்டு ஒரு வைப் பண்ணிட்டீங்கன்னா கிளீன் ஆயிடும். வைப் பண்ணிட்டா போதும், கிளீன் ஆயிடும். டெய்லி ஒன்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேர்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஜஸ்ட் ஆன் பண்றீங்கன்னா இந்த கப்ல ஃபில் ஆகுறது பேர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளவு நேரம் இருக்கும்? அது குடிக்க இறங்கிட்டே இருக்கும். தண்ணி இறங்கி வந்துட்டே இருக்கும். இப்போ நீங்க எவ்வளவு தண்ணி காலி ஆகுதோ இந்த கப்பு வந்து மேல எழுந்துக்கும் போது இந்த கீழே வால்வ் ஓப்பன் ஆகும், தண்ணி திருப்பி இறங்கும் போது இந்த கப்பு இறங்கும், ஆட்டோமேட்டிக் வால்வ் க்ளோஸ் ஆயிடும். அதனால டேங்க் தான் மெயின், டேங்க் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா போதும். இப்ப மெடிசன்ஸ் ஏதாவது வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா மெடிசன்ஸ் எடுத்து இந்த கப்ல தனியா கூட நம்ம. நான் வந்து நிறைய லாஃப்ட் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பார்த்தது இல்ல. இது வந்து அதாவது எனக்கு வந்து லாஸ்டா நாங்க நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இது பெஸ்டா பண்ணிட்டு எங்களுக்கு ஈஸியா இருக்கு. செலவும் கம்மி தான், டைம் ரொம்ப மெயின் வந்து டைம் தான். ஏன்னா நம்ம இவ்வளவு பேட்ச் வந்து மெயின்டைன் பண்ணணும். இந்த ஒரு தண்ணி வாட்டர் கிளீன் பண்றதுக்கு எனக்கு 1 hour வேஸ்ட் ஆகுது. ஸோ அதுக்கோசம் தான் யோசிச்சு பண்ணோம். நல்ல சக்சஸ்ல தான் இருக்கு. நல்லா இருக்கு, ஈஸி கிளீனிங், ஈஸி. நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கறது எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. வாட்டர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கிளீனா இருக்கு. அதே மாதிரி நீங்க RO வாட்டர் தான் யூஸ் பண்ணுங்க, எப்பவுமே RO வாட்டர் தான். அங்கேயே இருக்கு RO வாட்டர், ஒரு கேன் போட்டு வாங்க, மாடிக்கு மாத்திரம் தனியா. வந்து பேர்ட்ஸுக்குன்றது ஒரு RO வாட்டர், ஏன்னா பேர்ட்ஸுக்கு அந்த வாட்டர் கண்டிப்பா எந்த ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க ஸ்டார்டிங் டு ரேசிங் சீசன் ஸ்டார்டிங் டு எண்ட் வரையும் RO வாட்டர் எவ்ரி இயர் 365 days RO வாட்டர் தான். மினரல் வாட்டர் தான், அதான் ஃபில்டர் வாட்டர் தான் கொடுக்குறோம். ஏன்னா நிறைய இதெல்லாம் மீறியா நமக்கு வந்து எவ்வளோ வேக்சின் பண்றோம், மெடிசன்ஸ் கொடுக்குறோம், நல்ல ஹைஜீனிக்கா மெயின்டைன் பண்றோம். டெய்லி கிளீனிங் ஆள் வராங்க, அவங்களுக்கு சேலரி கொடுத்து கிளீன் பண்றோம். அப்படி பண்ணியும் நிறைய விதமான ஒரு புது நோய்கள்லாம் வருது. அது நம்ம அப்கிரேட் ஆகும்போது கூடிய நோயும் அப்கிரேட் ஆகுது. ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணினே இருக்கணும். யங் பேட்சர்ஸ் எல்லாம் என்ன சொல்ல வரோம்னா, மெயினா வந்து ஹைஜீனிக்கா வைங்க லாஃப்ட். அதை வச்சீங்கன்னாவே உங்களுக்கு 90% நோயை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க பால் மறாம ஒர்க் பண்ணுங்க, உள்ள ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, லாஃப்ட்ல இறங்கி வேலை செய்யணும். அதை பத்தி நமக்கு உங்களுக்கு அது சக்சஸ் ரேஷியோல போலாம். இல்லைன்னா நீங்க டைம் வேஸ்டும் ஆகும், உங்களுக்கு மணி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். உங்களுக்கு வெறுப்பாயிடும், ஃபீல்டு மேலே வெறுப்பாகும். ஸோ அதனால ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுங்க. உள்ள வரவங்க நல்ல ஹைஜீனிக்கா வைங்க பூண்டை. எவ்ரி டைம் 3 months ஒரு வாட்டி வேக்சின் போடுங்க. நீங்க லோக்கல் வேக்சினும் போடலாம், இம்போர்ட்டட் வேக்சினும் போடலாம். ஸோ வேக்சின் ரொம்ப ரொம்ப மஸ்ட். வேக்சின்ன்றது வந்து ஒரு நம்ம எப்படி நம்ம குழந்தைங்கலாம் வேக்சின் போட்டு காப்பாத்துறோமோ அதே மாதிரிதான் பேட்ஸ். நீங்க அது வேக்சின் போட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா உடனே அதை ரிகவர் பண்ணிடலாம். நீங்க வேக்சின் போடலன்னா அது வந்து தலையாட்டி ஸ்டேஜ், இறப்பு, நிறைய லாஃப்ட் அந்த மாதிரி இதுவாகுது. ஸோ
பட் பரவாயில்ல. இப்போ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸா பாத்தீங்கன்னா நிறைய லாப்ட் இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்து இருக்காங்க. யாரு கேட்டாலும் வேக்சின் போடுறோம் தான் சொல்றாங்க. இந்த வீடியோ பாக்குறவங்களும் சரி, புதுசா ஆரம்பிக்கிறவங்களும் சரி, மஸ்ட் வேக்சின் வந்து போடுங்க. அதே மாதிரி வேக்சின் வந்து 3 months ஒன்ஸ் 3 months கம்பல்சரி போட்டுருங்க. ஏன்னா இப்ப நிறைய வேக்சின் வந்து நமக்கு சென்னையில கிடைக்குது. அதனால வந்து நீங்க வேக்சின் பண்றது பேர்ட்ஸ்க்கு சேஃப்டி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீடிங் பேர்ல அவருக்கு பிடிச்ச அந்த இம்போர்ட்டட் பேர்ட்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காட்டுவாரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் கோசம் பேர் பண்ணிருக்கோம். இம்போர்ட்டட் பேர்ட்ஸ் தான். இந்த புறா வந்து பிட்புல்ல உடைய லைனு ஜிபி கிரேட் பிரிட்டன் பேர்ட்ஸு. இது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் அந்த 200-300க்கு வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால ஒரு ஃபாஸ்டா இன்னும் பாஸ் பண்ணணுன்ற ஒரு கான்செப்ட்ல வந்து இந்த வருஷம் புதுசா இதை ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இயர் இதோடைய ரிசல்ட் என்னன்னு பார்த்து சொல்றோம். இது மேல போட்டது வந்து லியோ ஆர்மன்ஸுடைய மேலு. இது இம்போர்ட்டட் பட் டைரக்ட் இம்போர்ட்டட். இந்த வாட்டி நெக்ஸ்ட் இயர் வந்து ஸ்பீட் பண்றதுக்காக அந்த இம்போர்ட்டட் ஷார்ட் வந்து ஸ்பீட் பண்றதுக்கோசம் அந்த 200-300 இந்த பேரை எடுத்திருக்கோம் மீன்ஸ் நான் காசு கொடுத்து வாங்கல. எனக்கு ஆக்சுவலா நான் வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டட் லைக் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. இந்த வருஷம் வந்து சரி ஷார்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம இம்போர்ட்டட் யூஸ் பண்ணலாம். மீதிபடி லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட்ல இருந்து லாங் நாங்க ப்ரூவ் பண்ணிட்டோம் எங்க பேர்ட்ஸ்ல. இருந்தாலும் ஷார்ட்ல இன்னும் ஸ்பீட், ஏன்னா நாங்க சிட்டி ஃப்ரண்ட்ல இருக்கிறதுனால எங்களால் வெலாசிட்டி டைமிங் பண்ண முடியல. இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணணும். பேர்டோடைய ஸ்பீடும் இருக்குல்ல, ஸ்பிரிண்டர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுல இந்த வாட்டி ட்ரை பண்றோம். நெக்ஸ்ட் இயர் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பார்த்து ஓகே ஆச்சுன்னா நல்ல விஷயம். ஸோ இந்த வருஷம் தான் சார் வந்து புதுசா ட்ரை பண்றாரு. இதுக்கு முன்னாடி வீடியோ எடுக்கும்போது கூட ஃபுல்லா அவரோட லைன் மிக்சிங் தான் சொல்லுவாரு. இந்த வாட்டி வந்து பேர் பண்ணியிருக்காரு. சக்சஸ் ஆகிறதுக்கு நம்ம சேனல் மூலியமா சார் விஷ் பண்ணோம். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பிரிண்ட்டுக்கு மாத்திரம் எங்க லைனை மிக்ஸ் பண்ணாம புதுசா ஒரு 6 பேர் பண்ணியிருக்கோம். அந்த 6 பேர்ல வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் 200-300 2 ரேஸ் கோர்ஸ் பண்ணியிருக்கோம். இதோட ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட் இயர் நாங்க ரேஸ் விட்டு பார்த்தா தான் தெரியும். 200 வரைக்கும் அதுக்கு மேல விட மாட்டோம். அந்த பேர்ட்ஸ்னா எல்லாமே வந்து இம்போர்ட்டட் ஜென்ரேஷன் தான் ஃபுல்லாவே. ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் இம்போர்ட்டடா இருக்கு. கிட்டல் லைன்ல இருக்கோம் எடுத்துருக்கோம். கீழே ஒரு கிட்டல் இருக்கு, பிட்புல்ல இருக்கு, லியோ ஆர்மன்ஸ்ல இருக்கு, ஸ்டிக்கர் டாங்கர்ஸ்ல இருக்கு. ஸோ எல்லாமே ட்ரை பண்றோம். ஏன்னா புதுசு இதுதான், எங்களுக்கும் வந்து இதுல அனுபவம் கிடையாது. இந்த பேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ஸ்பிரிண்டர் அந்த லைனுக்கு மட்டுமே இம்போர்ட்டட் அந்த லைன் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இயர் வந்து இதோட ரிசல்ட் வந்து நம்ம வீடியோல சேனல்ல வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்க லாஃப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ளூ பேர்டு தான் வச்சிருக்கீங்க. உங்க ஃபேவரட் கலர் ப்ளூவா? ஃபேவரட் கலர் ப்ளூன்னு சொல்ல முடியாது. ப்ளூ பேர்ட்ஸ் வந்து நிறைய பேர்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ தான். 90% ப்ளூ தான். மாயாவும் ப்ளூ தான். ஒருவேளை மாயாவை பிடிச்சி ஃபுல்லாவே ப்ளூவா எடுத்துன்னு வந்திருக்கோம். மேக்ஸிமம் 90% ப்ளூவா தான் இருக்கும். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க பேர்ட்ஸ் எடுக்கும்போது ப்ளூவாவே எடுத்தோம் பேரு. அதுல இருந்து அப்படியே இது பண்ணோம். இப்போ வந்து செக்கரும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு தான் வரும். செக்கர்ஸ்லயும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பீஷ்மா வந்திருக்கு. இன்னொரு புறா ஒன்று பிறந்துன்னு இருக்கு. அது 1000ல மேக்ஸிமம் பண்ணிட்டோம். அந்த மாதிரி மோஸ்ட்லி எனக்கு வந்து என் லேப்ல ப்ளூ வந்து ரொம்ப டாமினேட் ஆகும். ப்ளஸ் உங்களோட அந்த வின்னிங் ரேஷியோ ஃபுல்லா ப்ளூ தான். இந்த பேர்ட் பத்தி சொல்லுங்க சார் கையில வச்சு. இவன் பேர் வந்து மாயாவின்னு இந்த பேர் வச்சிருக்கோம். மாயாவுடைய தம்பி பையன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து லாஸ்ட் இயர் தான் பிறந்தான். லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் பிறந்தது. 1000 கிலோமீட்டர் வந்து யங் பேர்டு 9 புறா தான் வந்தது. ஓப்பன் ரேஸ் ஃப்ளாய்ட் கனெக்ட் பண்ண ரேஸில் வந்து ஓப்பன் ரேஸில் 9 புறா தான் வந்தது. அதில் இந்த ஒரு புறா தான் யங் பேர்டு வந்தது. ரொம்ப டஃபஸ்ட் ரேஸாக இருக்குது. இந்த ஒரு புறா தான் யங் பேர்டு. இது வந்து 850ல வந்து நான் 1, 2, 3 அடிச்சேன். அதில் வந்து செகண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணிச்சு இந்த புறா. இதோடைய அக்கா வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு, இது செகண்ட் பண்ணிச்சு. அதே மாதிரி 1000ல பார்த்தீங்கன்னா இந்த புறா
எங் லாஃப்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தது, இதோடைய அக்கா வந்து செகண்ட் வந்தது. ஆக்சுவலா வந்து போர்டு முடியுது மறுநாள் காலையில வந்துச்சு அந்த புறா. ஸோ மோஸ்ட்லி வந்து 1000 பண்ணது எல்லாமே யங் பேர்டாவே ஆமா, பண்ணுவீங்க. யங் பேர்ட் தான். அது பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டாக் பண்ணிடுவீங்களா இல்ல அதை வேற எதுக்குலாம் லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஏதாவது ட்ரை பண்ணுவீங்களா? இல்ல நாங்கள் வந்து 1000 வந்து வின் ஃபர்ஸ்ட் இயர் விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1100 வந்து 2 யங் பேர்ட் ஃபினிஷ் பண்ணிச்சு. அதில் வந்து ஒரு யங் பேர்டை தூக்கி 1500 போட்டோம். ஆனால் அந்த பேர்டு வரல. அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, யங் பேர்டுடைய கெப்பாசிட்டி வந்து 1000 கிலோமீட்டர். அதாவது என் லாஃப்ட்டுக்கு நான் சொல்கிறது. ஏன்னா நிறைய பேர் நான் ஃபீல்டுக்கு வரும்போது நிறைய பெரிய பெரிய ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா 400 மேலே யங் பேர்டு விடக்கூடாது, 500 மேலாம் விட்டா தொலைஞ்சிடும், வராது. அது ஃபீல்டுக்கு வர முன்னாடி சொல்லிட்டு இருப்பாங்க. நான் ஃபீல்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கூட அதை நிறைய கேட்டிருக்கேன். நான் யங் பேர்டு விடக்கூடாதுன்னு தான் சொல்லியிருப்பேன். நான் நிறைய ஃபேன்ஸர்கிட்ட பேசும்போது கூட அதுதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் நம்ம ஏன் முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அந்த ஆமாம் அதை வந்து 19 வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் நான் பேர்டு வச்சு அந்த வருஷம் தான் ரேஸ் போயிடுவேன். ஃபர்ஸ்ட் இயரு எல்லாமே ஃபுல்லாகவே யங் பேர்டு, எல்லாமே யங் பேர்டு. ஒரு லாங் டிஸ்டன்ஸ் சாம்பியன், ஓவரால் சாம்பியன், ஒரு பெரிய கிளப்ல RBS கிளப்ல வந்து அடிக்கிறோம். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது நான் அவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணனானே தெரில எனக்கு. நிறைய பேர் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இவ்வளோ பண்ணியிருக்கோம், அப்போ இன்னும் நிறைய பண்ணோம் ஒரு ஆசை வந்து தான் இப்போ இந்த அளவுக்கு வந்து எல்லாமே ப்ரொஃபஷனலாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாமே. மோஸ்ட்லி வந்து உங்ககிட்ட ஒரு யங் பேர்ட்னா அது 1000 வரையும் கண்டிப்பாக. அதாவது ஒரு எல்லா யங் பேர்டையும் பண்ண முடியாது, அதுக்குன்னு சில லைன். இப்போ மாயா லைன்னா நாங்கள் வந்து 100% கான்ஃபிடென்ட்டாக அடிப்போம். புது லைன் வரும்போது நாங்கள் அதை செக் பண்ணி பார்த்து தான் நான் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து இப்போ என்னுடைய சிஷியங்கள்லாம் கூண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து என் பேட்ஸ் நாங்கள் புதுசாக வரவங்கன்னா கொடுக்க மாட்டோம். அவங்க கிட்ட என்ன புறா இருக்கோ அந்த புறால அப்படியே பேர் பண்ணி அப்படியே எடுத்து சாம்பியன்ஷிப் அடிக்க வச்சிருக்கோம். ஸோ அதுலேயும் வந்து புறா ஓடுது. இப்போ ஃபர்ஸ்ட் வருண் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட என்ன புறா இருக்குன்னே தெரியாது. என் புறாவை நான் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவர் வந்து அந்த புறாலே விட்டு தான் அந்த ராணிப்பேட்டை கிளப்ல சாம்பியன் ஆகணும். அதுக்கப்புறம் என் பேட்ஸுங்க அவருக்கு அந்த பேட்ஸில் சாட்டிஸ்ஃபைடு இல்லை, அதனால என் பேட்ஸ் எல்லாம் கேட்டார். நானும் என் பேட்ஸில் நிறைய கொடுத்தேன். அதில் வாங்கி இன்னும் நல்லா கண்டினியூவாக சாம்பியன்ஷிப் அடிச்சார், நிறைய ரெக்கார்ட் பண்ணிட்டார் அவரும். அதே மாதிரி அவர் வாஜித் பாய்ன்றவர், அவருக்கும் வந்து அவர்கிட்ட இந்த பேட்ஸ் வச்சு விட்டு பார்த்தோம், ஓரளவுக்கு வந்தது. அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லை. நம்ம பேட்ஸ் இந்த வருஷம் பண்ணார், இந்த வருஷம் சாம்பியன்ஷிப் வச்சிட்டாரு. அதே மாதிரி தான் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி அதாவது வல்லவனுக்கு புல்லும் ஆயுதான்ன்ற மாதிரி நம்மக்கிட்ட அது ஏதோ காட் கிஃப்ட், அவ்வளோதான். நம்மக்கிட்ட எந்த புறா வந்தாலும் அது மேக்ஸிமம் பறக்க வைக்க ட்ரை பண்ணுறோம். முடியலன்னும் போது தான் எங்களுடைய லைன் எடுத்து வந்து போட்டு அதில் பறக்க வச்சிடறோம். இது வந்து ஒரு பெஸ்ட் பேர்டு, 1000 கிலோமீட்டர் வின் பண்ண புறா. நீங்கள் ஹேண்டில் பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரீடிங்கில் இருக்குது, குட்டியில் இருக்குது. இதோடைய மசில் குவாலிட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்டு வந்து ப்ரீடிங்கில் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மசில் குவாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காரு. பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபிட்டாகவே இருக்குது. அதேமாரி சாரோட ஒரு சக்ஸஸ் என்னென்னா, எந்த பேர்டு கொடுத்தாலும் அதை முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ்க்கு கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை சக்ஸஸ் கொண்டு வருவார். சாரோட சீக்ரெட்டே அதுதான். இந்த பேர்டோட விங்ஸ் பேட்டர்ன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மாயாவோட பிளட் லைனாலே தம்பி பையன் 100% கான்ஃபிடென்ட்டாக இந்த புறா வந்து 1000 பறக்கும். ஸோ சாரோட அப்பா அம்மா பேர் தான் மாயா லைன் வந்து ஃபேவரட். இதோடைய அப்பா அம்மா பேர் பாருங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 புறா 1000 பறந்துருக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 8-9 சர்டிஃபிகேட் இருக்குது இந்த ஒரு பேர்லேயே நம்மகிட்ட. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சார் கையில் வச்சுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக கிட்டல் பேர்டு. சார் இந்த பேர்ட் பற்றி சொல்லுங்கள் சார். இது வந்து டைரக்ட் கிட்டல், பெடிகிரியில் வந்து கிட்டல் நிறைய இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம சிசிய வந்து ஆக்ஷனில் எடுத்தார். அவர் வீட்டில் பேர் பண்ணல, நம்ம வீட்டுக்கு கொடுத்துருக்காரு. இது பண்ணுறோம். இது நல்லா ஸ்பீட் பண்ணோன்னு ஒரு கான்ஃபிடென்ட் எங்களுக்கே இருக்குது. நல்ல பேர்டு, நல்ல மசில் கண்டிஷனு, நல்ல டெயில் கண்டிஷனு, எல்லாமே ரேம்ப்பு எல்லாமே நல்லா இருக்குது. ஃபீமேலு
இதில் வந்து போட்டு ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ஸ்பீட் பண்ணுறதுக்கோசம் எடுத்துருக்கோம் அந்த பேடை. நல்ல குவாலிட்டி பாருங்க, நல்ல குவாலிட்டி இருக்குது. அதே மாதிரி பேர்டு வந்து ஹேண்டில் பண்ணும்போது நல்லா ஃபிட்னஸாக இருக்குது. ஒரு பேர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்னஸ் தான் முக்கியம். ஃபிட்னஸ்ஸு, டைல் கண்டிஷனு, அதோட மசில் குவாலிட்டி, ஸோ இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் சக்ஸஸ்ஸு அதிகமாக இருக்கும். கண்டிப்பாக. எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்காக அவரோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. அதே மாதிரி நம்ம மோகன் சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஃபேன்சிஸ் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. அதை போய் அவருடைய டைம் வந்து இப்போ ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு, அந்த டைம்ல கேப் கிடைக்கிற டைம்ல அவங்கள வந்து பப்ளிசிட்டி பண்ணி அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி மற்றவங்கள பார்க்க வைக்கிறாங்க. அதை பார்க்கும்போது புது ஃபேன்ஸ் இருக்கும், நம்மளும் வந்து அவர் சேனல்ல வீடியோ கொடுக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல நல்லா ஒர்க் பண்ணி அப்கிரேட் ஆகிட்டு வராங்க. ஸோ நீங்க வந்து வேற மேல வளரணும் சார். தேங்க்யூ. கண்டிப்பா நீங்க இதே வந்து இன்னும் நிறைய ஃபேன்ஸஸ் இன்னும் வந்து நிறைய ஃபேன்ஸஸ் வந்து நான் கவர் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்னன்னா, நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது சாரை தான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ எடுத்தேன். அப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்போ இருக்கிற அந்த பொறுமை, அந்த இது வந்து அப்படியே சார் கிட்ட இருக்கு. எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா சக்சஸுக்கு வந்து அந்த பொறுமை தான் முக்கியம். ஸோ சார் வந்து மென்மேலும் வளர இந்த சேனல் மூலியமா சாருக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. கிஷோர் வந்தாலும் சொல்லிடுறேன். கண்டிப்பா கிஷோர் ரொம்ப மிஸ் பண்ற. அவருக்கு மீட்டிங் இன்னைக்கு ஆபீஸ்ல எவ்வளோ கூப்பிட்டோம், வர முடியல அவரால். நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா அவர் ஜாயின் பண்ணிடுவாரு. ஓகே, தேங்க்யூ.